நன்மைகள் செய்த இறைவனுக்கு. ஆண்டவரே, உமது திருவுளப்படி அனைத்தும் அமைந்துள்ளது. உமது திருவுளத்தை எதிர்த்து நிற்க வல்லவர் எவரும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் வானகத்தின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. அனைத்திற்கும் நீரே ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்களை ஞானகத்தின் சார்பாக பாசத்தோடு வரவேற்கிறோம். ஒரு ஆசிரமத்தில் ஒரு குருவும் சிஷ்யனும் இருக்கிறார்கள். இந்த சிஷ்யன் மிக சோகத்தோடு காணப்படுகிறார். குரு அவரை போய் பார்த்து கேட்கிறார், என் மகனே சோகமாக இருக்கிறாய் என்று. போங்க குருவே, உங்களிடம் நான் 5 வருடங்கள் சிஷ்யனாக இருக்கிறேன். இவ்வளவு வருடம் நீங்கள் கற்றுக் கொடுத்ததையெல்லாம் பயின்றிருக்கிறேன், கடைபிடித்திருக்கிறேன். ஆனால் 5 வருடங்கள் ஆனும் நான் இன்னும் கடவுளை பார்க்க முடியவில்லை. நான் இன்னும் கடவுளை பார்க்கல, அதில் தான் எனக்கு அதிருப்தியாகிவிட்டது என்று இந்த சிஷ்யன் சொன்னானாம். அதற்கு குரு சொன்ன பதில், அன்பு சிஷ்யனே, நீ 5 வருடங்களாக என்னிடம் பயின்றதும் கற்றுக்கொண்டதும் கடைபிடித்ததும் உனக்கு கடவுளை காட்டுவதற்காக அல்ல, மாறாக நீ உன் கண்களை திறந்து வைக்க கற்றுக் கொடுப்பதற்காக என்று சொன்னார். நம்முடைய ஆன்மீக முயற்சிகள் அனைத்துமே நம்முடைய ஜெபமாலையாக இருக்கலாம், விவிலியம் வாசிப்பதாக இருக்கலாம், திருப்பயணங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அருள் அடையாளங்கள் கொண்டாட்டங்களாக இருக்கலாம். ஞானஸ்தானம், திருமுழுக்கு, நற்கருணை என்று நாம் கொண்டாடுகிற அனைத்துமே எதற்காக என்று பார்க்கிற போது, இறைவனிடம் நம்மை சங்கமிக்க வைக்கிற இந்த அருளடையாளங்கள் நம் கண்களை திறந்து வைத்திருக்க நமக்கு அழைப்பு எடுக்கிறது. இந்த அழைப்பை தான் இன்றைய திருவழிபாடும் நமக்கு கொடுக்கிறது. இறைவனுக்கு சேவை செய்வதற்காக, அவருக்கு உரிய கனிகளை கொடுப்பதற்காக கண்களை திறந்து வைத்திருக்கிற பணியாளர்களாக நம்மை இருக்க அழைக்கிறது இன்றைய திருவழிபாடு. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். என்னுடைய வாழ்வு கனி தரும் மரமாக இருக்கிறதா? நான் கனி தருகிற ஊழியனாக இருக்கிறேனா? இறைவன் என்னிடம் எதிர்பார்க்கிறவற்றை அவருக்கு திரும்பி கொடுக்கும் விதமாக அதற்குரிய வாய்ப்புகள் வருகிற போது கண்களை விழித்திருந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிற மனநிலை என்னிடம் இருக்கிறதா, தயாரிப்பு என்னிடம் இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திப்போம். இந்த திருப்பலியில் அதற்கான வரத்தை வேண்டுவோம். இறைவனுடைய கனி தருகிற திராட்சை தோட்டத்தின் பணியாளர்களாய் நாம் மாற இப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாக திருவாளர் கால்ம் ஒரேனை குடும்பத்தினர் குழந்தை இயேசுவுக்கு இத்திருப்பலியை நன்றி அறிதலின் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து ஜெபிப்போம். மேலுமாக மிஸ்யோர் ஜவியர் இருதயராஜா மற்றும் திருமதி டொமினிக் சௌமதி மேரி கிளேர் இவர்கள் தங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்காக இணைந்து ஜெபிப்போம். மேலும் இறைவனடி சேர்ந்திருக்கிற திரு லுய்தே லூர்துநாதன், திருமதி லுய்தே விக்டோரியா இவர்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காக, அவர்களுடைய நித்திய வாழ்வுக்காக ஜெபிப்போம். திருப்பலியில் கலந்து கொள்ள தகுதி பெற பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகள் உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலால் கடமையால் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆயால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வானத புனிதர் நிறைய சகோதர இறைவனாய ஆண்டவரிடம்
எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையில் இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தினால் அருளுகின்றீர். தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்லதொரு மனசாட்சியையும், எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம்.
என் நண்பரை குறித்து கவி பாடுவேன். என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை கொடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டு விட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தருமென்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன், அது தீக்கிரையாகும். அதன் சுற்று சுவரை தகர்த்தெறிவேன், அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை. களையை அகற்ற மண் கொத்த படுவதுமில்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே. நீதி விளையுமென்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எகிப்தினின்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின. பல்லவி. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டுப்பன்றிகள் அதனை அழிக்கின்றன, வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்க்கின்றன. பல்லவி. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும், விண்ணிலையில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது விளக்கை நட்டு வைத்த கிளியை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம்.
படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னிய நன்னிலைக்கு கொணர்த்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். பல்லவி. அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பாராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 தொடக்கம் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவு செய்யுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதரர் சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்கு உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதலுக்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைப்பிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மனமோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 21, இறைவசனங்கள் 33 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து
திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி சென்று கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தியின் 20வது அதிகாரம் 21வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், திராட்சை தோட்டத்தை பற்றியும் நிலக்கிழாரை பற்றியும் 3 உவமைகள் கொடுக்கப்படுகின்றன. எத்தனை? 3 உவமைகள். இந்த 3 உவமைகளை தான் கடந்த 3 வாரங்களாக நாம் நற்செய்தியாக வாசித்து வருகிறோம். நீங்களே யோசிச்சிருக்கலாம், என்ன வாரம் திராட்சை தோட்டம்னே சொல்லிட்டு இருக்கிறாரு பாரு. 3 வாரங்களாக இந்த உவமைகளை தான் வாசித்து வருகிறோம். 25ஆம் ஞாயிறு என்ன உவமை வாசித்தோம் ஞாபகம் இருக்குதுங்களா? நேற்று என்ன சாப்பிட்டோன்னே ஞாபகம் இல்லை. 3 வாரத்துக்கு முன்னாடி தான் வாசித்தோம். வெரி குட். நிலக்கிழாரும் அவர் தன்னுடைய தோட்டத்திற்கு வேலை செய்ய அமர்த்துகிற தொழிலாளர்கள் பற்றிய உவமை. அந்த உவமையுடைய கருத்து என்ன? எவ்வளவு அருள் மிக்கவர் அந்த நிலக்கிழார். காலையிலிருந்து வேலை செய்கிறவருக்கும் கடைசியாக வந்தவருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? அவருக்கு தேவையானதை, அந்த நீதியை அவருக்கு கொடுக்கிறார். இப்போ எவ்வளவு அருள் மிகுந்தவர், எவ்வளவு தாராள உள்ளம் படைத்தவர் நிலக்கிழார் என்பதை 25ஆம் வாரம் யோசித்தோம். போன வாரம் 26ஆம் தேதி இன்னொரு நிலக்கிழாரை பற்றி யோசித்தோம். அவர் நிலக்கிழார் மட்டுமல்ல, 2 பிள்ளைகளுக்கு அப்பா, 2 மகன்களுக்கு அப்பா. அவர் என்ன சொன்னார்? ஒரு மகனிடம் 2 மகனிடம் என்ன சொன்னார்? போய் என் தோட்டத்தில் வேலை செய்யுங்கன்னார். ஒருத்தர் என்ன சொன்னார்? தா போகிறேன்ப்பான்னாரு. ஆளே காணா, அட்ரஸையும் காணா, போயிட்டார். இன்னொருத்தர் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டார். அப்புறம் போயிட்டு என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் கேட்டுக்கிறாப்புல, அதனால் போவோம் அப்படின்னு மனதை மாட்டிக்கிட்டு போய் வேலை செஞ்சார். இந்த 2 மகன்களை பற்றி நம்ம போன வாரம் வாசி கேட்டோம். இன்றைக்கு 3வது முறையாக மீண்டுமாக திராட்சை தோட்டம், மீண்டுமாக ஒரு நிலக்கிழார். ஆனால் இந்த முறை யார்கிட்ட ஒப்படைக்கிறார் நிலத்தை? குத்தகக்காரங்கிட்ட, தொழிலாளர்கிட்ட ஒப்படைத்து விட்டு கிளம்பி சுட்டு விடுகிறார், பயணம் போகிறார். அவருக்கு உரியதை பெற்று அனுப்புவதற்காக முதல்ல பணியாளர்களை அனுப்புகிறார், அவங்கள அடித்து அனுப்பிடுறாங்க. அடுத்து மேலும் பல பணியாளர்களை அனுப்புகிறார், அவங்களையும் அடித்து அனுப்புகிறாங்க. சிலர் கொலை செய்கிறாங்க. கடைசியாக தன் மகனை அனுப்புகிறார். மகனை என்ன செய்கிறாங்க? இவன் தானே சொத்துக்கு உரியவன், இவனை போட்டு தள்ளிட்டா சொத்து நமக்கு வந்துடும் சொல்லி மகனை கொன்று விடுகிறார்கள். கடைசியாக அவர் என்ன செய்வார் அப்படின்றத ஒரு கேள்வியாக முன்வைக்கிறார். ஆக இந்த 3 ஒரு உவமைகள். முதல் வாரம் 25வது வாரம் ஆண்டவருடைய அந்த அருள். 2வது உவமை போன வாரம் அந்த அருள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. என்ன அழைப்பு? திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய் அப்படின்னு மகனுக்கு கொடுத்த அழைப்பு. 3வது இந்த வாரம் இந்த அழைப்புக்கு செவி கொடுக்காவிடில் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? அதற்குரிய இந்த அழைத்தலுக்கு உகந்த ஆன்மீகம் என்ன? அருள், அழைப்பு, இந்த அழைப்புக்கு உரிய ஆன்மீகம். எல்லாமே ஆள ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அருள், அழைப்பு, ஆன்மீகம். இதுக்குரிய ஆன்மீகத்தை பற்றி இன்றைக்கு நாம பேச இருக்கோம். இந்த உவமையை நம்ம 3 விதங்களில் பொருள் கொள்ளலாம். எத்தனை விதங்களில்? 3 விதங்களில். எதுக்காக 3 விதங்கள் சொல்றதுன்னா, ஒரு விதமாவது மனசில் நிற்கும் அப்படிங்கிறதுனால 3 விதத்தையும் சொல்லிடுவோம். முதல் நிலை இதை எப்படி பொருள் கொள்ளலாம் என்றால், இயேசு தன்னை பற்றி சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரத்தில் இயேசு ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்கிறார். எதை நோக்கிய பயணம்? எருசலேமை நோக்கிய இறுதி பயணம். எதற்கு போகிறார் எருசலேமுக்கு? வாங்க போவோம், ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. எதுக்கு போனார் எருசலேமுக்கு கடைசியா? தெரியாம மசூதிக்கு வந்துடணும். எதுக்கு போனார் எருசலேமுக்கு இயேசு?
எதுக்கு? ரசனா எதுக்கு போனார்? எருசலேம் போய் என்ன நடக்குது கடைசியா? அவ்வளவுதான், இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அதுக்காக தான் போறார் கடைசியா. அப்ப தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை முன்னாடியே இயேசு அறிந்திருக்கிறார். ஆக இந்த ஓமையில் என்ன சொல்லுகிறார்? தந்தை யாரை அனுப்புறார்? இரண்டாவதாக தன்னுடைய மகனை அனுப்புகிறார். மகனுக்கு என்ன செய்யறாங்க? நல்ல, அதுக்கு தான் ஆழ்ந்து படிக்கணும் நற்செய்தி. என்ன சொல்லுகிற நற்செய்தி? அந்த பணியாளர்கள் இந்த மகனை பிடித்து எங்க கொண்டு போய் கொலை செய்யறாங்க? ஊருக்கு வெளியே. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இயேசுவை அப்படிதான் கொலை செய்தாங்க. எங்க? ஊருக்கு வெளியே. சரிங்களா? நற்செய்தி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. ஆக ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவரை கல்வாரியில கொலை செய்கிறாங்க. இது இயேசுவை பற்றியதாக முதல் நிலை பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த இவர்கள் செய்த பிறகு கடைசியாக கேட்கிற கேள்வி என்ன? தந்தை என்ன செய்வார்? வந்து இது மாதிரி செஞ்சவங்களை அடிச்சு விரட்டிட்டு ஒரு புதிய ஒரு குழுமத்தை ஏற்படுத்துவார்ன்றது தான் ஓமையினுடைய முடிவு. அது எதை குறிக்கிறது? இயேசுனுடைய உயிர்ப்பு விண்ணேற்றத்தை பற்றி குறிக்கிறது. ஆக நீங்கள் கொலை செய்து விடுவீர்கள், ஆனால் தந்தை குறுக்கிடுவார். இந்த அநீதிக்கான நீதியை தந்தை அங்கு கொடுப்பார் அப்படிங்கிறதான முதல் பொருளாக நாம் கொள்ளலாம். அப்ப இந்த ஓமை எதை பற்றியது? இயேசுனுடைய இறுதி பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றியது என்பது முதல் நிலை பொருள். இரண்டாம் நிலை பொருள் என்று எதை பார்க்கலாம் என்றால், இது யாருக்கிட்ட இந்த ஓமையை சொல்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஓமையினுடைய முதல் வசனமே சொல்லிவிடுகிறது. யாரிடம் சொல்லுகிறார் இந்த ஓமையை? இயேசு. நல்ல வேலை, யார்கிட்டையும் பைபிள் ஆன்சர் சொல்லிவிடுவீங்க நீங்க. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது. யார்கிட்ட சொல்றது? தலைமை குருக்கள், மூப்பர்கள். இவங்க யாரு? இவங்க நம்மள யாரு? இவங்க யூத சமுதாயத்தினுடைய, யூத வாழ்வினுடைய, யூத மதத்தினுடைய தலைவர்களும். இவர்கள்கிட்ட தான் அந்த கதவை சொல்ற. இப்படி நடக்குது. இப்ப தந்தை வந்து என்ன செய்வார்னு இயேசு யார்கிட்ட கேட்கிறாங்க? இவங்க கிட்ட தான் கேட்கிறாங்க. இவங்களே இவங்க வாயாலே என்ன சொல்றாங்க? தங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது சொல்றாங்க. அதான் இந்த ஊமையினுடைய பியூட்டியா தான். ஒரு கதையை மாதிரி சொல்லிட்டு இந்த தந்தை கட்சியில் என்னப்பா செய்வாருன்ட்டு அவங்க கிட்டே கேட்டு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற நீதிய, தண்டனையை அவங்களே சொல்றாங்க. தந்தை வந்து அவர்களை ஒழித்து கட்டுவார் அப்படின்னு. கடைசியாக இயேசு சொல்லுகிறார், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாய். உங்களை ஆண்டவர் நியமித்தார். தலைமை குருக்களாக, மூப்பர்களாக ஆண்டவர் உங்களை நியமித்தார். ஆனால் நீங்கள் கனி கொடுக்கவில்லை. ஆகையினால என்ன செய்ய போகிறார் கடவுள்? ஒரு புதிய திரு அவையை உருவாக்க போகிறார். இந்த இறையாட்சி ஒரு மாற்று சமுதாயமாக உருவாக்கப்பட போகிறது. இந்த மாற்று சமுதாயம் தான் எது? இதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்கும். இயேசு நிறுவிய மாற்று சமுதாயம் எது? எது? திரு மாஸ்க் போட்டிருக்கீங்களா? சரி, கேட்க மாட்டேங்குது. திருச்சபை என்று யார் சொன்னது? இல்லை, நீங்க இங்க இருக்கிறவங்க யார் சொன்னது? திருச்சபை. வாழ்த்துக்கள், அதான் சரியான விடை. இயேசு உருவாக்கிய மாற்று சமுதாயம் திரு அவை. மூப்பர்களிடம், தலைமை குருக்களிடம் சொல்லுகிறார், உங்களை அடிப்படையாக கொண்டு இந்த யூத சமுதாயம் எழுப்பப்பட்டது, யூதையா எழுப்பப்பட்டது முதல் வாசகத்தில் வாசித்தோம். ஆனால் உங்களுக்கு மாற்று சமுதாயமாக இப்போது திரு அவையை உருவாக்க போகிறேன். இது இரண்டாவது பொருள். முதல் பொருள் இயேசு தம்மை பற்றி சொன்னது. இரண்டாவது திரு அவையை பற்றி மூப்பரிடமும் தலைமை குருக்களிடம் சொன்னது. இது இரண்டாவது நிலை பொருள். கடைசி நிலை பொருள் முடிவுக்கு வந்துட்டோம். சொன்னார்ல, அண்ணன் சொன்னார், அது மாதிரி நம்மை பற்றி பொருள் கொள்வது. எப்படி நமக்கான இது ஒரு பொருள் கொள்ளலாம் என்றால், தந்தை யாரிடம் இதை ஒப்படைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தகைக்காரர்கள், பணியாளர்கள். இந்த பணியாளர்கள் செய்த தவறு என்ன? அவருடைய தப்பு என்ன? ஏன் தந்தை அவர் மேல் கோவப்படுறார்? அந்த நிலத்தை என்ன செய்யறாங்க? இவங்க தங்களுக்குரியதான் மாத்திக்க விரும்புறாங்க. ஆனா இவங்க உண்மையில யாரு? குத்தகைக்காரங்க. அப்படின்னா வாடகைக்காரங்க. வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? இவங்க வாடகை வீட்டுக்காரங்க. அப்படின்னா
ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற எதுவாக இருந்தாலும் அது யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. நாம குத்தகைக்காரர்கள், நம்ம வாடகைக்கு இருக்கிறவங்க, நம்ம இரவல் பெற்றவர்கள் என்பதை உணர்த்துவது முக்கியமான ஒரு ஆன்மீக கருத்துங்க இது. நான் சொன்னேன் இல்லையா, அருள், அழைப்பு, அழைப்புக்கேற்ற ஆன்மீகம் சொன்ன பார்த்தீங்களா? இதுதான் அந்த அழைப்புக்கேற்ற ஆன்மீகம். நாம் இரவல் பெற்றவர்கள், நாம் குத்தகைக்காரர்கள், நாம் பணியாளர்கள், நாம் வாடகையில் இருக்கிறோம், வாடகைக்கு இருக்கிறோம் என்று தெரிந்திருந்தாலே அது ஒரு பெரிய ஆன்மீகம். எதற்காக இதை சொல்கிறேன்? 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் போன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஐநாவுடைய செயற்குழு கூட்டத்தில் 85வது செயல்கூட்டத்தில் பேசுகிறார். மிக அழகான ஆழமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். நாம் இயற்கையின், புவியின் பணியாளர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். நாம் நம்மை எஜமானர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதன் விளைவுதான் இன்று நமக்கு ஏற்படுகிற தாக்கங்கள் என்று திருத்தந்தை மிக அழகாக ஆணித்தரமாக சொல்கிறார். நாம் குத்தகைக்காரர்கள் என்பதை மறந்துவிட்டு முதலாளிகளாக துடித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் இயற்கையின் சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று திருத்தந்தை சொல்கிறார். 25ஆம் அழகான ஒரு உரையாற்றுகிற, நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும், எளிமையாக கிடைக்கும். பிரான்சிலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. தேடி பாருங்கள், வாசித்து பாருங்கள். அருமையான ஒரு உரை. 25ஆம் தேதி ஐநா செயற்குழு கூட்டத்திற்கு நம்முடைய திருத்தந்தை ஆற்றிய உரை. நாம் குத்தகைக்காரர்கள் என்பதை திருத்தந்தை நமக்கு நினைவூட்டுகிறார். நம்ம பெற்ற மூன்றே மூன்று, இதோட முடித்து விடுவோம். முதல்ல, இந்த நம்ம பழைய மரபுகள்லாம் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? மாலை போட்டு படுக்க போடுவாங்க இல்லையா, போர்வெல்லாம் பூத்தி. வேற என்ன செய்வோம்? அவர் மூக்கில் என்ன வைப்போம்? பஞ்சு வைப்போம். எதுக்கு? அவருக்கு நான் சளி பிடிச்சிருக்கா? எதற்கு அந்த பஞ்சு? காத்து உள்ள போகக்கூடாது. சொல்லுங்க, கரெக்டு. எதுக்கு அது பஞ்சு? கொரோனா. அவர் தான் இறந்துட்டார். எதுக்கு அந்த பஞ்சு? ரத்தம் வரக்கூடாதுன்னா? அது தெரியல. சொன்னீங்க, கரெக்டு தான். அது காத்து பத்தி சொன்னீங்க. என்னது? எது காத்து? காத்து உள்ள போய் ரொம்ப நீங்களா ஏதாவது கண்டுபிடிக்கும். ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையா தப்பான்னு தெரியல, என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையாவே இறந்துட்டாருன்றதுக்கு ஒரு அடையாளமா வைக்கிறாங்க. ஏன்? மூச்சு இருந்து பஞ்சு வச்சா அவன் பஞ்சு வெளியே வந்துடும். ஆகையினால மூச்சு போயிடுச்சு என்பதை உணர்த்துவதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையானு எனக்கு தெரியல, சொல்றாங்க. அந்த பஞ்சு இருந்தால் பஞ்சு ஒரு மறைய சாட்சி தான், அது தெரியாது, மறை உண்மைதான். ஆக என்ன அர்த்தம்? என்றைக்கு நம்முடைய உடலில் இருந்து அந்த மூச்சு பிரிந்து விட்டதோ அப்ப இது இனிமே உடல் இல்லை. இது என்னது? போனோம், போச்சு. அந்த மூச்சு எப்ப போச்சோ எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் இது உடல். அதுக்கப்புறம் அது போனோம். அம்மாவா இல்லையா? ஆமா. இந்த மூச்சு நமக்கு எப்ப வந்தது? விவிலியம் என்ன சொல்லுது? தொடக்க நூலை வாசிக்கிறோமே, ஆண்டவர் பொம்மையை செய்கிறார். பொம்மையில் என்ன பண்றாரு? அவருடைய மூச்சு காற்றை ஊதுகிறார். உடனே இந்த பொம்மைக்கு என்ன வருது? அப்ப உயிர் எப்ப தொடங்குது? மூச்சு வரும்போது. யார்கிட்ட இருந்து வந்துச்சு? கடவுள்கிட்ட இருந்து. கடவுளுடைய மூச்சு காற்றை தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் அர்த்தம், கதைக்கு தான் அர்த்தம். நீ சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த உயிர் மூச்சு, இந்த மூச்சு போனா எப்ப நீ பணமாயிடுற. அப்ப நீ உன்னை உயிராக வைத்திருக்கிற இந்த மூச்சு யாருடைய மூச்சு? கடவுள் உனக்கு கொடுத்தது. ஆக நீ அதற்கு முதலாளி அல்ல, நீ அதை இரவல் வாங்கி இருக்கிறாய். என்றைக்கு அதை நீ ஆண்டவரிடம் திருப்பி கொடுக்கிறாயோ உன் வாழ்வு முடிந்தது. அதனால தான் இயேசு சாகும்போது நற்செய்தி என்ன சொல்லுது? என் நிறைவாய் நிறைவாய் ஏன் என்னை கை நிகழ்ந்து என்று சொல்லிவிட்டு இயேசு தன் உயிர் மூச்சை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். ஏன் ஒப்படைக்கிறார்? ஏன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது, கடவுளிடம் போய் சேருகிறது. நாம் இன்று உயிர் மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, இது நாம் கடவுளிடம் வாங்கிய இரவல். இது கடைசியாக யாரிடம் திருப்பி கொடுக்க போகிறோம்? கடவுள். யாருமே இங்க நிரந்தரம் இல்லை. நாம் குத்தகைக்காரர்கள். உயிர் மூச்சு நமக்கு உரியது அல்ல, நாம் இரவல் வாங்கியது. இரண்டாவது, நம்முடைய உறவுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்தில்
நமக்கு கணவராக ஒருத்தர் இருக்கிறார், மனைவியாக ஒருத்தர் இருக்கிறார், இல்லை பிள்ளைகளாக இருக்கிறாங்க என்பதனால இவர்கள் நமக்கு உரியவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. இது யாருக்கு உரியவர்கள்? கடவுளுக்கு உரிய. இவர் கடவுள் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். கடவுள் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இவரை கணவராக, இவரை மனைவியாக, இவர்களை பிள்ளைகளாக, இவரை நண்பராக, பக்கத்து வீட்டுக்காரராக, குருவாக உங்களிடம் ஒப்படைத்திருப்பது கடவுள். இது ஏன் முக்கியம்? என்றைக்கு ஒருவரை நான் எனக்கு உடைமையாக மாற்றி விடுகிறேனோ அப்ப அது பொருளாயிடுது. ஆமாவே இல்லையா? நீங்க நேசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் பொருள் அல்ல, அவர் நபர், மனிதன், கடவுளுக்குரியவர், கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர். யாரையும் பொருளாக மதிப்பதற்கோ நடத்துவதற்கோ நமக்கு உரிமை கிடையாது. அது நமக்கு உரியவர்கள் அல்ல, கடவுளுக்கு உரியவர்கள். 2 உடைமை, உறவு. கடைசி 3 உடைமை. நாம பெற்றிருப்பது. இவை அனைத்துமே கடவுள் நமக்கு கொடுத்தது, எதையும் நமக்கு உரியது அல்ல. நற்செய்தியில் வாசிக்கிற ஒரு அழகான ஓமை. இதே மாதிரியான ஒரு நிலக்கிழார் இருக்கிறார். தன்னுடைய வயல்ல நல்ல விளைச்சல், நல்ல அறுவடை. கடைசியாக இதை சேர்த்து வைப்பதற்கு இடம் இல்லை, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னும் ஒரு பெரிய கூடாரம் கட்டுவேன் என்று சொல்லிவிட்டு நைட்டு தூங்க போகிறார். என்னாச்சு? மூச்சு நின்று போச்சு. மூச்சு நின்று போச்சு. இயேசு கேட்கிற ஒரு அருமையான கேள்வி. அறிவியலியே, இன்றைக்கு ஈவினிங் நீ போய் சேர்ந்துட்டனா இதுவரையில நீ சேர்த்து வைத்தது எல்லாம் யாருடையதா? உன்னை நீ வைத்திருக்கிற உடைமை உனக்குரியது அல்ல, அதுவும் நீ இரவல் பெற்றதுதான். எனவே நாம் சுவாசிக்கிற உயிர், நாம் சேர்த்து வைத்திருக்கிற உறவுகள், நாம் வைத்திருக்கிற உடைமைகள், அதுவும் ஊழ 3 ஊழ ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? உயிர், உறவு, உடைமை. 3மே இரவல் வாங்கியது, கடன் வாங்கியது. எனவே அருளுக்கேற்ற, அழைப்புக்கேற்ற ஆன்மீகம் எது என்று தேடுகிற போது தமிழக இலக்கியத்தில் மிக அழகாக சொல்லுவாங்க. நீர் சேரா கமலம் போலன்னு சொல்லுவாங்க. கமலம்னா என்னது? எங்க ஊர்ல ஒரு பாட்டி பேர் கமலா. கமலம்னா என்ன அர்த்தம்? தாமரை. வெரி குட். கமலம்னா தாமரை. தாமரையோட இலையை பார்த்துருக்கீங்களா? தாமரை எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? ரோட்டோரமா வளருமா? வளர குளத்துல தான் வளரும், தண்ணீர்ல தான் வளரும். அதோட வேர் எங்க இருக்கு? தண்ணி உள்ளதான் இருக்கு, இல்லையா? தாமரை எங்க பூக்குது? தண்ணி மேல தான் பூக்குது. இலை தண்ணியில தான் இருக்கு. ஆனா தண்ணியிலேயே இருந்தாலும் அந்த இலை தண்ணீரோட சேராது. பார்த்தீங்களா? அதுதான் நமக்குரிய ஆன்மீகம். நாம் பெற்றிருப்பது உயிர், நம்மோடு இருக்கிறது உறவுகள், நாம் வைத்திருப்பது உடைமைகள். இதோடு தான் நாம் இருக்கிறோம், இதோடு தான் நாம் வாழ்கிறோம், இதோடு தான் நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய தினசரி வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய கிறிஸ்துவ அழைப்பை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டியது என்ன? திருத்தந்தை நினைவூட்டுவது போல நாம் எல்லோருமே இதை கடனாக பெற்றிருக்கிறோம், இரவலாக பெற்றிருக்கிறோம். இது கடைசியில் யாருக்கு உரியது? கடவுளுக்கு உரியது என்பதை நினைவில் கொண்டவர்களாக உண்மையான நீர் சேரா கமலத்தை போல இறைவன் நம்மிடம் ஒப்படைத்திருப்பதை அவருடைய பணிக்காக அவருக்கு கனி கொடுக்க பயன்படுத்தும் வர வேண்டி திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்பிக்கை இருக்கிறது.
பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் இணைந்திடுவே. திரு அவை புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உலகின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றார். அந்த படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து அவருடைய அருளையும் அழைப்பையும் பெற்றவர்களாக நாம் மிகுந்த கனி கொடுக்க, ஆன்மீகத்தில் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ, பிறருக்குரிய மனிதர்களாக வாழ வேண்டி நம்முடைய தேவைகளை இறைவனிடம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபைக்காக, திரு அவைக்காக, திரு அவையை வழிநடத்துகிற தலைவர்களுக்காக ஜெபிப்போம். மிக சிறப்பாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும், நம்முடைய ஆயர்களுக்காகவும், நம்முடைய ஞானகத்தை வழிநடத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இவருடைய அர்ப்பணிப்பு வாழ்வு இறைவனின் அருட்கரத்தினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக ஜெபிப்போம். நாடுகளுக்கிடையேவும் நாடுகளுக்குள்ளேயும் நடக்கிற கலவரங்கள், அநீதிகள், வன்முறைகள் இவை அனைத்தும் முடிந்து மக்களின் நலம் தேடும் ஆட்சியாளர்கள் கிடைக்கப் பெறவும், அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறவும் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். அண்மை காலங்களாக நம்முடைய பரிநகரம் கொரோனா தொற்று நோயினால் மீண்டுமாக பாதிக்கப்படுகிற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டுமாக இன்னொரு ஊரடங்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த வேளையிலே மிகச் சிறப்பாக நம்முடைய பரிநகரத்திற்காக ஜெபிப்போம். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த கொரோனா நோய் ஏற்பட்டு இறந்திருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய பரிநகரம் மீண்டுமாக இறை ஆசீர்வாதத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே உம் திருமுன்னிலையிலே கூடியிருக்கிற இந்த குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் மனதிலே ஆழமாய் புதைந்திருக்கிற தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள், கனவுகள் அனைத்தையும் இடம் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு உகந்த நேரத்தில், உமக்கு உகந்த விதத்தில் இவை அனைத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். உங்களுடைய திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் கனிவன்போடு கேட்ட அனைத்து வரங்களுக்கும் நீர் நிறைவாய் பதில் தந்து உமது அருளை எங்களுக்கு எந்நாளும் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பேரன்பு மிக்க இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கும் இக்காணிக்கைகளை கனிவன்புடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்ச்சியின் வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும், அதனால் நாங்கள் உமது அருளிலே வளர்ச்சியடையவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உலக அனைத்தையும் படைத்தீர், காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலாக மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவன் உமது படைப்பிற்கெல்லாம் பதிலாளியாய் ஆட்சி செலுத்தவும், உமது கைத்திறனின் மாண்பினைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே,
மன்றாடுகின்றோம். உம் உயிர்ப்பையும் எடுத்து. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, நீர் இவ்வுலகிலிருந்து விடம் அழைத்துக் கொண்ட எம் சகோதர சகோதரிகள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நீர் இவ்வுலகில் வழிநடத்தி கொண்டிருக்கிற மாற்று சமுதாயமான எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும். எங்கள் திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை கான்சுவா, எங்கள் பேராயர் மிஷேல் ஓப்பதி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்களை அன்பின் நிறைவை நோக்கி வழிநடத்தி அருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையான புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருளிலும் அழைப்பிலும் ஆன்மீகத்திலும் வாழ நல்ல கனி கொடுக்க நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தினை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீன்மையிலிருந்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றை பாராமல் உமது திருச்சபையாகிய இறைமக்களாகிய நாங்கள் உம்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் நீர் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களது குடும்பத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் உம்முடைய அன்பையும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கக்கூடிய அன்பையும் அமைதியும் மைகுடன் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கக்கூடிய அன்பு தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் பிரதேசம் காட்சிக்கு முடிவில்லாத அளிப்பதாக.
இன்று உணவானது வேறெங்கும் என்றும் நமதானது. அன்று இன்று உணவானது வேறெங்கும் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்று இன்று உணவானது வேறெங்கும் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் ரத்தம். அவரை உண்டால் என்றும் வாழ், அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் என்றும் வாழ், அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். அன்று இன்று உணவானது வேறெங்கும் என்றும் நமதானது. உயிருள்ள உணவு எது என்றால் ஈரேனை இன்று பெயர்கொண்டோம். உயிர் சோறு விருந்தித்தார், ஊக்கம் தருவதும் மருந்தன்றோ. உயிரின் தேவன் உள்ளம் வந்தார், வாழ்வின் கவலை இல்லை என்றோ. உயிரின் தேவன் உள்ளம் என்றார், வாழ்வின் கவலை.
நம்முடைய பெருநகரமும் பிரான்ஸ் தேசமும், நம்முடைய தாயகங்களான இந்தியாவும் இலங்கையும், நம் ஒவ்வொரு குடும்பமும், இங்கு குழுமியிருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் இந்த கொரோனா நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அன்னை மரியாளை நோக்கி, நம் பாதுகாவலியான ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபிப்போம். அருள் வரங்களை வாரி வழங்கும் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, வேலை நகர் ராக்கினியே, தயவிற்காக ஏங்கி நிற்கும் பிள்ளைகள் எங்கள் மீது கருணை கண் காட்டியருளும். விசுவாசத்தோடு திருமுகத்தை நாடி வரும் ஆயிரம் பக்தர்களுக்கு வேண்டியதை பெற்றுத் தருகிறவளே, உம்மை தேடி வரும் பிள்ளைகள் மீது பேரன்பு கொண்டருளும். வேதனை நிறைந்த உள்ளத்தோடு துணையை நாடி இருக்கிறோம். வலி மிகுந்த உணர்வுகளோடு அன்பு அரவணைப்பிற்காக ஏங்கி நிற்கிறோம். பிள்ளைகளின் உள்ளம் அறிபவளே, சொல்லலாம் அன்பு கொண்டவளே, எம்மை ஏறெடுத்து பார்த்தருளும். உலகெங்கும் வாழும் பிள்ளைகளை அச்சுறுத்தும் கொரோனா நோவிலிருந்து எங்களை பாதுகாக்க உமது பரிந்துரையை நாடுகிறோம். அன்னையே, அம்மா மரியே, வியாகுலத்தாயே, நிர்கதியாய் நிற்கும் பிள்ளைகளுக்கு ஆதரவு நல்கியருளும். சோர்வற்றிருக்கிற எங்களை தேற்றியருளும். உடல் நலவிற்றிருக்கிறவர்களுக்கு நலம் தாரும். நோயிற்றிருக்கிறவர்களோடு உடனிருந்து அன்பால் அவர்களை அரவணைத்தருளும். அன்பு நிறை அன்னையே, நோயாளிகளை பராமரிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ பணியாளர்களை பாதுகாத்தருளும். இந்நோயை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் மருத்துவ ஆய்வுகளும் அரசுகளின் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எங்கள் அனைவரின் ஒத்துழைப்பாலும் அது பரிந்துரையாலும் வெற்றியடைய அருள் புரிந்தருளும். ஆமேன். நோயுற்றவரின் சகாயமான புனித கன்னிமரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தம்மில் நம்பிக்கை வைக்கிறவருக்கும் தம்மை தேடும் ஆன்மாவுக்கும் ஆண்டவர் நல்லவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரன்பின் ஊற்றாய இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருவிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மென்மேலும் அவராகவே மாறச் செய்தருளும். எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும், சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றித்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை எந்நாளும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்